அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி. ஹோலிஸ்டிக் வெல்னஸ் த்ரூ தந்திர யோகா, அதோடைய 4வது பாகம் இந்த வீடியோ. முதல் 3 பாகத்தோடைய தொடர்ச்சி இது. அதை பார்த்துட்டு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல புரிதல் வரும். வீடியோவை முழுசாக பாருங்கள். சொல்கிற விஷயத்த மனசுக்குள்ளே வாங்கிக்கோங்க. எளிய முத்திரைகள் மூலமாக உங்களுடைய உடல் நலத்தை பாதுகாத்துக்கோங்க. இருக்கிற நோய்களையும் சரி பண்ணலாம், நோய்கள் வராமலும் தடுத்துக்கலாம். ஒரு ஹோலிஸ்டிக் வெல்னஸை அச்சீவ் பண்ணணுன்னா அதுக்கான வழிமுறைகள் தான் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா தான் அது முழுசாக உங்களுக்கு புரியும். ஸோ முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இம்பேலன்ஸ் இன் பஞ்சபூதாஸ் போன வீடியோவில் பார்த்தோம். தந்திர யோகம் கூறும் அடிப்படையான நோய் காரணிகள். ஒரு நோய் உருவாக அடிப்படையான காரணங்களாக 4 குறிப்பிடுகிறது. முதல் காரணம் அக்குமுலேஷன் ஆஃப் டாக்சின்ஸ். அதை சரி பண்ண டீடாக்ஸ் முத்திரான்னு ஒரு முத்திரை சொல்லி கொடுத்தேன். அடுத்த காரணம் பஞ்சபூதங்களின் சமநிலையில் ஏற்படும் மாற்றங்கள். 3வது காரணம் தசவாயுக்களில் ஏற்படும் மாற்றங்கள். 4வது காரணம் நம்முடைய ஆரா, நம்முடைய கோஷங்கள், நம்முடைய சக்தி உடல், அதில் வரக்கூடிய சக்தி தடைகள். இப்போ இந்த 2வது காரணியான இம்பேலன்ஸ் இன் பஞ்சபூதாஸ், பஞ்சபூதங்களின் சமநிலையில் ஏற்படும் மாற்றங்கள், இதை சரி செய்வது எப்படி? In all ancient cultures, the concept of Panchabhuta is present. எல்லா தொன்மையான நாகரிகங்களும் பஞ்சபூதங்கள் பற்றி பேசுகின்றன. கிரேக்க நாகரிகத்தில் பார்த்தீங்கன்னா 4 பூதங்கள் சொல்லுவாங்க. அங்கே ஆகாயம்ங்கிற பூதம் கிடையாது. இந்தியன் இதில் தான் நம்ம 5 பூதங்கள் சொல்கிறோம். சைனீஸ் இதுலேயே 5 வரும். ஆனால் கிரேக்க ரொமானிய நாகரிகங்களில் 4 பூதங்கள் தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கான்செப்ட் வந்து எல்லாத்துலேயும் இருக்குது. All ancient cultures postulate that the entire universe or macrocosm is created from the combination of some basic elements. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் 5 விதமான அடிப்படை சக்திகளால் உருவாக்கப்பட்டுள்ளன. அந்த அடிப்படையான 5 சக்திகளை தான் நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். In Indian philosophy, these 5 elements are known as Panchabhutas. எது? நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம். நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த 5 தான் 5 பூதங்கள், 5 விதமான சக்திகள். இந்த 5 விதமான சக்திகள் they represent the physical and energetic qualities of the human body and of the physical world. ஸோ ஒவ்வொரு பொருளும் நம்மளுடைய உடல் உட்பட பஞ்சபூதங்களால் ஆனது. ஆனால் ஒன்றுலையும் அதோடைய விகிதாச்சாரம் மாறுபடும். இப்போ ஒரு பொருள் சாலிடாக இருக்கு, ஒரு கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அதிகமாக இருப்பது எது? நிலம் எனும் பூதம். ஒரு பானை அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த பானைங்கிற அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அந்த களிமண் என்கிற மண்ணால் செய்யப்பட்டது, அது நிலம் எனும் பூதம். அதை சூடையில் வச்சு அவன் சுடும்போது அங்கே நெருப்பெனும் பூதம் ஆட் ஆகுது. அந்த பானைக்குள்ளே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருந்தால் அது ஆகாயம். அந்த எம்டி ஸ்பேஸை காற்று வந்து நிறைக்குது, அது காற்று. அந்த பானையை உருவாக்க களிமண்ணில் அவன் தண்ணியை விட்டு பசைஞ்சான் இல்லையா, அது நீர். 5 பூதங்கள் அங்கே இருக்கு. ஆனால் அங்கே ப்ரிடாமினண்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலம் எனும் பூதம். அடுத்ததா அந்த வெற்றிடம், காற்று. இப்படி விகிதாச்சாரம் ஒன்றுக்கு ஒன்று மாறுபடும். இதுதான் பேசிக்கான விஷயம். இந்த ஹியூமன் பாடி நீர் எனும் பூதம் 72% இருக்கு.
இப்போ உலகம் பூமி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு 70% வாட்டர் தான், மிச்சம் 30% தான் ட்ரை லேண்ட். அதே மாதிரி நம்முடைய ஹியூமன் பாடியிலையும் 72% நீர் என்னும் பூதம். அந்த நிலம் என்னும் பூதம் பிருத்திவி 12%, காற்று 6%, நெருப்பு 4%, ஆகாயம் என்கிற அந்த ஆகாஷ் 6%. அப்போ ஹையஸ்ட் வந்து வாட்டர், அடுத்தது எர்த்து, அதுக்கு அடுத்தது ஆகாயம், காற்று, அப்புறம் கடைசியா நெருப்பு. இதுதான் இருக்க வேண்டிய விகிதாச்சாரம். இந்த பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்தால் பாடி வுட் பி இன் பர்ஃபெக்ட் ஹெல்த். ஆனால் யாருக்குமே அப்படி இருக்காது. நாம் உண்ணுகிற உணவை பொறுத்து, நம்முடைய வாழ்க்கை முறையை பொறுத்து, நாம் வசிக்கும் இடத்தை பொறுத்து, நாம் செய்கிற வேலையை பொறுத்து இது மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் டெய்லி ரொம்ப வெயிலில் சுற்றுற ஒரு வேலையாக இருக்குது. மே மாதம் வெயிலில் சுற்றிக்கிட்டே இருந்தால் நெருப்பெனும் பூதம் உடம்புல நிச்சயமாக அதிகமாகும். நீங்கள் ஒரு பனி பிரதேசத்தில் உறைபனியில் வாழ்கிற ஒரு ஆளாக இருந்தால் உங்கள் உடம்புல நீர் என்னும் பூதம் அதிகமாகும், நெருப்பு கம்மியாயிடும். கப உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா நிலம் என்னும் பூதம் அதிகமாயிடும். இப்படி தினம் தினம் இதில் மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். பாடி, உங்களுடைய உடல் அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் உடலாலும் சரி பண்ண முடியாத அளவுக்கு இது சீர்கெட்டால், இம்பேலன்ஸ் வந்தா இது நோயாக உருமாறும். நோய்க்கான ஒரு மூல காரணமாக அமைந்துவிடும். எனி இம்பேலன்ஸ் இன் பூதாஸ் லீட்ஸ் டு டிசீசஸ். இந்த பூதங்களில் ஏற்படும் சமநிலை தடுமாற்றம் நோய்களை உருவாக்கும். திஸ் குட் பி கரெக்டட் வித் சிம்பிள் முத்ராஸ். சின்ன சின்ன முத்திரைகள் மூலமாக எளிய வழியில் நம்ம இதை சரி பண்ணிக்க முடியும். இதை பேலன்சிங் முத்ராஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வாயு முத்திரை அப்படின்னா, இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஆள்காட்டி விரல் நுனியை பெருவிரல் நுனியோடு இணைத்து பிற 3 விரல்களை வளைவின்றி நேராக வச்சிங்கன்னா இது வாயு முத்திரை. பண்ணும்போது உள்ளங்கை வானத்தை பார்த்து இருக்கிற மாதிரி தோட மேலே கையை வச்சுக்கணும். கழுத்து முதுகு நேராக இருக்கணும். 2 பாதங்களும் சேரில் உட்காந்து பண்ணிங்கன்னா பாதங்கள் 2 தரையில் இருக்கணும். கழுத்து முதுகு நேராக இருக்கணும். இயல்பான சுவாசம். இது வாயு முத்திரை. இந்த வாயு முத்திரையை ஒரு 10 நிமிஷம் பண்ணிங்கன்னா இது பேலன்சிங் முத்திரை. உங்கள் உடம்பில் வாயு எனும் பூதம் பேலன்ஸ் ஆகிடும். ஓகே, 10 நிமிஷம் பண்ணுங்க டெய்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகாஷ் முத்திரை. இந்த 2வது விரல், இந்த நடுவிரல் தான் ஆகாயம். இந்த நடுவிரல் நுனியை பெருவிரல் நுனியோடு இணைச்சிட்டு மிச்சம் 3 விரலும் வளைவின்றி நேராக வைத்து கொள்ளுங்கள். இந்த படத்தில் காட்டியிருக்கிற பாருங்க. இதுதான் ஆகாய முத்திரை. இது ஒரு 10 நிமிஷம் பண்ணும்போது உள்ளங்கை மேலே பார்த்துருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இது ஆகாய முத்திரை. தொட மேலே கையை வச்சுக்கோங்க. கழுத்து முதுகு நேராக இருக்கட்டும். 10 நிமிஷம். அடுத்தது பிருத்திவி முத்திரை. மோதிர விரல் நுனியை பெருவிரலோடு இணைக்கணும். மிச்சம் 3 விரலும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த 2 விரல் சேர்ந்தே இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பிருத்திவி முத்திரை. இது நிலம் எனும் பூதத்தை சமநிலைப்படுத்தும். அடுத்தது வருண முத்திரை. இந்த சின்ன விரல், லிட்டில் ஃபிங்கர் நுனியை பெருவிரல் நுனியோடு இணைத்து பிற 3 விரல்களும் வளைவின்றி நேராக ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கணும். கைகள் மேலே பார்த்து வச்சுக்கோங்க. உள்ளங்கை வானம் பார்த்து இருக்கணும். தொட மேலே கையை வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்க. இது வருண முத்திரை. கடைசியாக சூரிய முத்திரை ஆர் நெருப்பு முத்திரை. மோதிர விரலை மடித்து பெருவிரலை அது மேலே வச்சு அழுத்தம் கொடுக்கணும். மோதிர விரலை மடிச்சுக்கோங்க. பெருவிரலை அது மேலே வைங்க. பெருவிரலால் அழுத்தம் கொடுங்க. பிற 3 விரல்களும் நேராக இருக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. தொட மேலே கையை வச்சுக்கணும். உள்ளங்கை வானம் பார்த்து இருக்கணும். தொட மேலே கையை வச்சுக்கோங்க. நல்லா நிமிர்ந்து உட்காந்து நார்மல் ப்ரீதிங். இது ஒரு 10 நிமிஷம்.
அப்போது ஒரு முத்திரையும் தனித்தனியாக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் 10 நிமிஷம் பண்ணுங்க. வாயு முத்திரை connect the thumb to index finger. ஆகாஷ் முத்ரா connect the thumb to middle finger. பிருத்திவி முத்ரா connect the tip of the thumb to ring finger. வருண முத்ரா connect the thumb to small finger. சூரிய முத்ரா fold the ring finger and give pressure over it by the thumb. இந்த எல்லா இதுலேயும் பிற 3 விரல்கள் நேராக வளைவில்லாமல் இருக்கணும். சரியா? இதுதான் 5 பஞ்சபூத முத்திரைகள். இந்த முத்திரைகளை பண்ண உங்களுடைய உடலில் பஞ்சபூதங்கள் தனது இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். அந்த விகிதாச்சாரம் காப்பாற்றப்படும். பல நாள்பட்ட நோய்களுக்கு இதுதான் மூல காரணங்களில் ஒன்று. ஸோ உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு நாள்பட்ட நோய் இந்த காரணத்தால் உருவானதாக இருந்தால் அது சரியாகும். அப்போ ஹோலிஸ்டிக் ஹெல்த்தில் 2வது ஸ்டெப், முதல் ஸ்டெப் வந்து டீடாக்ஸ், உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுதல். 2வது ஸ்டெப் வந்து இந்த பஞ்சபூத முத்திரைகள். அப்போ காலையில் எழுந்தோடனே முதல்ல டீடாக்ஸ் முத்திரையை 15 நிமிஷம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த 5 முத்திரையும் 10 நிமிஷம் ஒன்று பின்னால் ஒன்று பண்ணலாம். ஆனால் நீங்கள் 10 நிமிஷம் பண்ணும்போது 5 முத்திரைக்கும் சேர்த்து 50 நிமிஷம் ஆகிடும். அது முடியாதவங்க குறைந்தபட்சம் 5 நிமிஷம் பண்ணணும். அப்போ கூட என்ன ஆகுது? 5 × 5 25 நிமிஷம் ஆகுது. இன்றைய காலகட்டத்தில் அதுக்கு ஒரு 15 நிமிஷம், இதுக்கு ஒரு 25 நிமிஷம், 40 நிமிஷம் பண்ணலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழும்புனீங்கன்னா பண்ணிடலாம். சீக்கிரம் எழும்புறதுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, இதை பண்ணலை, தந்திரயோகம் எளிய வழிமுறைன்னு சொன்னீங்களே, அப்போ இதை விடவும் நீ எளிய வழிமுறை இருக்குதானா? ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். பேலன்சிங் தி பஞ்சபூதாஸ் வித் அ சிங்கிள் முத்ரா. தந்திர யோகமே சோம்பேறிகளுக்கானது தான். பெருசாக ஒன்றும் உடம்பெல்லாம் வெட்டி முறிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கையில் முதிரைகளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். கொஞ்சம் நிமிந்து உட்காந்து நார்மலாக ப்ரீத்திங் தான். நிமிந்து உட்கார போகிறோம். பெரிய எஃபோர்ட்டெல்லாம் ஒன்றும் போடலை. ஆனாலும் இதில் டைம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியலை, இன்னும் கொஞ்சம் ஏழியர் என்னால் எழும்ப முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஒரே கல்லில் 5 மாங்காய் அடிக்கிற மாதிரி ஒரு முத்திரை, அதுதான் இந்த சமான முத்திரை, சமான வாயு முத்திரை. பேலன்சிங் தி பஞ்சபூதாஸ் வித் அ சிங்கிள் முத்திரை. ரொம்ப சிம்பிள். இந்த 5 விரலையும் குவிச்சு ஒன்றா சேர்த்துக்கணும். அதாவது பிற 4 நுனிகளையும் விரல் நுனிகளையும் தம்போட கொண்டு சேர்க்கணும். இதுதான் சமான வாயு முத்திரை. இதை பண்ணும்போது பஞ்சபூதங்களும் சமநிலை அடையும். ப்ரொசீஜர்: சிட் இன் அ குவைட் பிளேஸ். முதல்ல சொன்ன மாதிரி தான். ரிலாக்ஸ் யுவர் பாடி அண்ட் மைண்ட். கனெக்ட் தி டிப் ஆஃப் ஆல் தி 4 ஃபிங்கர்ஸ் வித் தி டிப் ஆஃப் தி தம். 4 விரல்களின் நுனிகளையும் தம்போட நுனியோட கொண்டு சேர்த்துக்கோங்க. ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன் ஆன் தி முத்ரா. வைக்கும்போது உள்ளங்கை வானத்தை பார்த்து வச்சுக்கிற மாதிரி தொட மேலே கையை வச்சுக்கோங்க. பிரீதிங் நார்மல் ரெகுலர் பிரீதிங், நோ ரிட்டென்ஷன் ஆஃப் பிரெத். இங்கே நம்ம மூச்சு அடக்க வேண்டிய அவசியம் இல்லை, கும்பகம் கிடையாது. நார்மலாக பிரீத் பண்ணுங்க. டியூரேஷன் 10 நிமிஷம். அப்போது ஒரு முதிரையும் நீங்கள் தனித்தனியாக பண்ணீங்கன்னா வாயு முதிரை, ஆகாய முதிரை, பிருத்திவி முதிரை, வருண முதிரை, அப்புறம் சூரிய முதிரைன்னு மினிமம் 5 நிமிஷம் பண்ணாலும் 25 நிமிஷம் ஆகிடும். இன்னும் எஃபெக்டிவாக வேணும்னா 10 நிமிஷம் பண்ணிங்கன்னா 5 முதிரைக்கு 50 நிமிஷம் ஆகும். இது சிம்பிளாக ஒரே முதிரை 10 நிமிஷம் பண்ணால் போதும். ஒரே கல்லில் 5 மாங்காய் அடிக்கிற மாதிரி. பெனிஃபிட்ஸ் என்ன? இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சமான வாயு, இதோட பேரே சமான வாயு முத்ரா. ஸோ இதை பண்ணும்போது சமான வாயு ஸ்டிமுலேட் ஆகும். 10 வாயுக்களும் சமநிலை அடையும். அதனால தான் அதுக்கு பேரே சமான வாயு. அடுத்தது உங்களுடைய 5 பூதங்களும் சமநிலை அடையும். பஞ்சபூதங்களும்
சமநிலை அடையும். இந்த முதிரையை பண்ணும்போது நிறைய எனர்ஜி கிரியேட் ஆகும். உங்களுடைய உடல் உறுதியாகும். ஸோ இந்த எனர்ஜி கிரியேட் ஆகும்போது நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இது எனர்ஜி கிரியேட்டிங் முத்ரா. இதை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு போய் படுத்தீங்கன்னா என்ன ஆகும்? உடலில் ரொம்ப எனர்ஜி கிரியேட் ஆகிருக்கும், உங்களால் தூங்க முடியாது. உடலும் மனதும் பரபரப்பாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். அப்போ இதை பண்ணுறதுக்கு ஏற்ற நேரம் அப்படின்னா காலை வேளை தான். காலையில் இதை பண்ணிட்டீங்கன்னா நாள் ஃபுல்லாக உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ ஆக்டிவாக இருப்பீங்க. உடல் ஒரு புத்துணர்ச்சியை பெறும். ஸோ ஒரு வயசை தாண்டின பிறகு உடம்புல வர்ற தளர்ச்சி, அந்த லாஸ் ஆஃப் எனர்ஜி, அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான முத்திரை. தந்திர யோகத்தில் இதுக்கு வேறையும் பல அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி இதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம். உங்கள் பிரெயின் எனர்ஜைஸ்ட் ஆகும். ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஈவில், இது தந்திர யோகத்தில் அதுக்கு வழிமுறைகள் இருக்குது. தீய அதிர்வுகளிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ள அதுக்கு இந்த முதிரை உதவும். திஸ் முத்ரா ஆல்சோ ஹெல்ப்ஸ் யூ டு அச்சீவ் யுவர் டிசைர்ட் கோல்ஸ். நீங்கள் விரும்பும் இல்லை உங்களுடைய குறிக்கோளை நிறைவேற்ற, நீங்கள் விரும்பினவற்றை எல்லாம் அடைகிறதுக்கு இந்த முதிரை ஹெல்ப் பண்ணும். இதை பற்றி அப்புறமா நம்ம பார்க்கலாம். அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ஃபுல்ஃபில் யுவர் சங்கல்பாஸ். சங்கல்ப முதிரையாகவும் இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு தனி வழிமுறை இருக்குது, அதை நம்ம அப்புறமா வேணால் பார்க்கலாம். ஸோ இந்த முதிரையை பண்ணி உங்களுடைய சங்கல்பங்களை நிறைவேற்ற முடியும், உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியும், உங்களை தீய அதிர்வுகளிலிருந்து தற்காத்து கொள்ள முடியும், உடலை உறுதியாக்க முடியும், மூளையை சுறுசுறுப்பாக்க முடியும். அப்போது இது ஒரு அருமையான முதிரை, எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரு முதிரை. இதை தொடர்ந்து பண்ணுங்க. அடுத்ததாக என்ன சொன்னோம்? மூணாவது காஸ் உங்களுடைய ஹெல்த்து கெடுறதுக்கு இல்லது நாள்பட்ட நோய்கள் உருவாக அடிப்படையான காரணங்களில் மூன்றாவது காரணம் பஞ்சபூதங்களின் சமநிலை தடுமாற்றம். ரெண்டாவது காரணம் பஞ்சபூதங்கள், மூன்றாவது காரணம் தசவாயுக்களில் வரக்கூடிய சமநிலையில் தடுமாற்றம். அடுத்த வீடியோவில் நோய்கள் உருவாக அடிப்படை காரணமாக அமைகிற மூன்றாவது காரணம் தசவாயுக்களில் ஏற்படும் மாற்றங்கள், இல்லை தசவாயுக்களின் செயல்பாடுகளில் ஏற்படும் குறைபாடுகள், அதை சரி பண்ணுறது. தசவாயுக்களை சமநிலைப்படுத்துவது எப்படி? தசவாயுக்கள்னா என்ன, அதை எப்படி சமநிலைப்படுத்துறது, எப்படி நோயின்றி நம்மளை தற்காத்து கொள்வது, இல்லை இருக்கிற நோய்களை எப்படி அகற்றுவது, அதுக்கான வழிமுறையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 5ல் அதை பற்றி சொல்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ஜேபி. நன்றி.